ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பார்வதியை நான் மாலையிட்டு மனம் முடித்து வெள்ளிகிரி மலையிலே சுக சேமத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எனக்கு அழகாக ஒரு பையன் பிறந்தான். அழகாக பிறந்தவன் யாரு? அழகாக பிறந்தவன் யார் தெரியுமா? அழகாக பிறந்தவன் என்னுடைய மகனும் முருக பெருமாள். பழனி மலையில இருக்கிறார் அவரு. பழனியமா மலையில இருக்கிறார். பழனி மலையில இருக்கிறார். அந்த பள்ளி மலையில அந்த மொட்டை கோமத்தான் நிக்கிறார் அவரு. என்னுடைய மகன் முருகனா? சாமி, ஆனா அந்த பையன் பரவாயில்லைங்க. 50,000 மனம் கொண்டு போனா நல்ல மொட்டை தான். நறுவிச்சு மொட்டை அடிக்கிட்டு நக்கறதுக்கு கொடுத்துறோம். அப்படியா? அதோ என்னுடைய மகனை பார்ப்பதற்கு போவதாக இருந்தால் 48 நாள் விரதம் இருந்துதான் போகணும், நடப்பாதையாக தான் போகணும். அதனால அழகாக இருப்பவன் அவன், ஆணை முகத்தோடு இருப்பவன் ஒருவன். ஆணை முகத்தோடு இருப்பவன் தான் விநாயக பெருமாள். அதனால இரு குழந்தைகளை பெருத்து நாங்க வெள்ளிங்கிரி மலையிலே சுக சேமத்துடன் வாழ்ந்திருக்கின்றோம். என்ன சுக சேமத்துடன் வாழ்ந்திருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் மக்களுக்கு படியலுக்கு போகணும். நாம் மாலையிட்டு மனமுடி எங்க படி எங்க சாக்கு போய் எப்படி படி போய் படி அடிக்க மாட்டாடே அளக்காது. இப்பேற்பட்ட பரமேஸ்வரன் தெரியலையாப்பா, பேசிக்கலாம். எங்க போயிருக்குது பாரு, அவன் சுத்தமான சில்றங்க. அவன் அழகி விட மாட்டான், இறங்கி விட மாட்டான். அதனால எங்க படின்னு கேக்குறேன். ஆனால் முக்கல் படுத்த பரமேஸ்வரன் மக்களுக்கு படி அளக்க வேண்டும் என்றால் என் வலது கையை இப்படி தூக்கினால் போதும், உலகமெங்கும் படி அளந்து வரும். அப்படியா? கணேசி படி காலையில கடன் வாங்கிட்டு இருந்த அது அவன் வேற, அவன் ராசாபாளையம். நீ வேற, இது வேற. அப்படி இருந்தாலும் நான் படியலுக்கு போவதாக இருந்தால் நான் மாலையிட்டு மனமடைத்த தேவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிதான் போகணும். கட்டணம் கொண்டாடிட்டு சொல்லணும். ஆமா, குடும்பம் ரெண்டா போயிடும். எங்க போனாலும் கொண்டாடிட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனாலும் போற காரியம் ஜெயமாகும். 10 மணிக்கு கொண்டாடிட்டு போகணும்னு சுவிட்ச் ஆஃப் வருது. என்ன பண்றாங்க இருந்தாலும் இருக்கட்டும், அது உன்னுடைய குடும்ப விஷயம். சக்தி அழைக்க பார்வை சக்தி சபைக்கு தருவா.
அடிச்சு செத்து போயிடாதடா. அண்ணா பாப்பா இந்த பிள்ளாச்சு நம்மளுக்கு செட் ஆகுவால இதை பார்த்து ரெடி பண்றேன். என்ன சிமுட்டா அண்ணா பாப்பா இந்த ஊருக்குள்ள ஆமா ஐயா என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்குதா ஐயா? இருக்கிறியா? ஆமா சரி சரிவா
அண்ணா பாப்பா அப்படி இருந்தாலும் என்ன பார்த்த உடனே என்னடா தான் அண்ணா அழகான ஒரு பாடல் பாடுவாயா? அதெல்லாம் அருமையா பாடுவேன். பாடுவியா? எங்க எடுத்து விடு பாக்கலாம். எடுத்து விடு நாட்டம். இல்லடா பாடல். என்ன குரல திரும்ப பாடுவேன். அண்ணா இங்க வாங்க. என்ன பல குரலும் அண்ணா அண்ணா என்னென்ன குரல பாடுவீங்க? இப்ப ஏன் அடிச்சு கொள்ற? சரி குரல் நல்லா இருக்குதா இல்லையான்னு அது உள்ள நல்லா இருக்கு, வெளியே டூப் நாய் பிடிச்சிருச்சு. அப்படியா? பாடல் பாடல் என்னென்ன குரல்ல? என்னென்ன குரல்? டி.என். சௌந்தரராஜன், கிருஷ்ணன். கூடால இன்னைக்கே தெரிஞ்சு போகும். ஆமா எங்க அப்பங்கான்னு சொல்லிட்டு இருந்தான், இன்னைக்கு இடி இருந்தா சொன்னான். சரி பேசிக்கலாம். டி.என். சௌந்தரராஜன், உன்னிகிருஷ்ணன், எஸ்.பி. பாலசுப்ரமணியன், புண்டசாலம். எந்த சேலா? ஆயாளி என்னடா பொம்பளை குரலுமா? என்ன நாச்சமாய்த்தான் போவேன். நான் நாச்சமான மாச்சமாயிருவேன். சொல்லு. அப்படியாப்பட்ட பாட்டுலாம் பாடுவாயா? அப்படியா? பாடுவியா? இந்த பாட்டை மட்டும் கேட்டு புட்டினா ஒரு சனம் இருக்காது. எல்லாம் ஓடி போயிரும். எல்லாம் அப்புறம் பாட்டை கேட்ட அப்புறம் வீட்டுக்கு போவாதீங்க. எல்லாம் ஓடி போட்டா 6வது கூத்து பாப்பா. அப்படியாப்பட்ட பாடு பாடு பாடு. எத்தனை வருஷம் அடிக்கிற போலமாத்து எத்தனை கட்ட? 4 கட்ட. எடுத்துப்படி யாரு நீ குண்டிய மாத்து கண்டைய கண்ணே இப்படி நீ சொன்னன்னு சொல்லித்தா தங்கத்தோர போய் மாத்தணும். 4.25 லட்சம் மாத்தி இருப்பான். மாத்தி போடு. பாடாத்தான் ஆளுக்கார முட்டுதே. பாடுற பாருப்ப வாங்க உள்ளாங்கன்னு மோரையா சண்டை போடவா அப்படியே பொடக்காளி மோரையாட்டு வச்சுட்டு பாடுவான் இல்லாத வாவான்னு எங்கடா வேணும் பொண்டாட்டியா? என்னடி இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கிற? ஏன்னா சந்தையில பொண்டாட்டி இல்ல கண்டாரோட கதை கதையா வாவான்ட்டு கூப்பிட்டு பக்கத்தான பாட்டு வரும். அப்படியா? இவரெல்லாம் போயிட்டு குஞ்ச கடிச்சு விடுவாரு. பாடு. ஏமாந்தோனா அவட்ட மேல தூக்கி போடி பல்லு பட்டுரும். அப்படியா? என்ன குமிய வைக்கிற? கொஞ்சம் இலக்கமா புடிச்சிக்க. கீழே பாத்துறாரு. சாமி சாமி ஆத்தா கோயில் எதிரியா டூரு போயிட்டியா? சாமி கடவுளே சாமி நல்லபடியா பாடிவிட்டனா கொத்திகாரன காவு கொடுக்குறான் ஆத்தா. சாமி பாட மாட்டாயா? வேண்டனா தானே ஒரு கோயிலுக்கே போறோம். பாட்டு பாடும்போது முன்ன சாமி சாமி கும்பிட்டாதான் பாட்டு திக்கில்லாத வரும். பாடுனா உஷாரு நானும் பாடுங்க கோவத்தை தூக்கி போடி. பயப்படாதடி முண்ட பிள்ளை பீரு பீருங்குது. கோட்டுங்குது. அந்த சைடு என்ன சரியில்லை. சத்தமா பாண்டா தானே சேனங்களுக்கு கேட்கும். பாடு பாடித்தோலை எத்தனை காடு வேணாலும் பாடுறதான். இந்த படத்து பேரு முதல் மரியாதை. இந்த படத்து பேர் சொன்னா கூட்டு வரும். படத்தின் பேரு முதல் மரியாதை. இதெல்லாம் தான் பாட்டு வருது. சரி பாடு. அதாடி யோகப்பட்ட கூட்டம். படம் பார்க்க போன இடத்துல கூட்டம் தாத்தான படம் நல்லா இருக்கும். சண்டாளா? சரி பாடு. கம்மாலாதான் என்னைக்கு அடிப்போம் மத்தாளத்தை அடிக்கவே மாட்டான். ஆமா அதாடி 15 தடவை பார்த்தேன் அந்த படத்தை கோச்சிட்டேன். இப்ப பாரு படம் எப்படி வருது. பாடு. பண்ணுவே பாடுவியா? இதுதான் பாட்டா இல்ல இல்ல இந்த கடைசி ரீல் வருதாயா? ஆட்டாடி ஒண்ணு சொல்லிக்க முடியாதாயா? பழம்போ வரும்போது ஒரு விளக்கமாரி எடுத்து வந்திருக்க நிறைய விட்டு இருக்கலாமே. ஆளுக்கார தலைவர் விட்டு போய் வாடாங்க. நீ நிறைய விடுங்க. என்னடா நீ தாயா பாட்டு. என்னடா பாட்டு? என்னடா பாட்டு? என்ன துணியா தோத்திட்டு அடி வாங்கி நம்ம உசுரோடுக்கிறது போய் துருப்பாடு சாவிடா. நீங்க கூத்தாரம் கொண்டாட்டி என்ன பண்றாங்க தெரியுமா? மூடிட்டு வேற பாட்டு பாட்டா? நீ பாட்டு ஒரே பாட்டு பாட வச்சு கப்பு பாட்டு பாடாயா? பாடித்தான் தொலையாண்டா. பாட்டுலாம் வளைக்கிறது கம்புத்தான் கம்புதான்
கெண்டை தான். Lalaku told the Pima. Lalaku told the Pima. இந்த பாட்டுல சில்லற ஒரே பாட்டு கூட பாடக்கூடாது. வாடங்க சௌரிய புட்டிக்கெல்லாம் பாடாத முடியாது. ஆடுறா. Lalaku told the Pima. அரா கண்ணம்மா மலையில கர கையா பாரம்மா. இப்ப ஆடல நான் அடிக்க மாட்டேன். ஆட சொல்றா பாட்டு பண்ண ஆட்ட ஆட மாட்டேன். அடி அடி. எண்ணலாம விளக்கு எரியுமா எண்ணலாம விளக்கு எரியுமா அத பண்ணமா பத்தி முச்சது போதுமா கொண்டு வராண்டா ஏமா அவன் தான் கேவலம் முடிச்ச பண்ண பாடுறானே நீ அது ஈன்னு கட்டு. அதுக்கு மேல ஒரு கேனை இறங்கி வந்து பார்த்தேன். நீ எப்படி கேன கேனுங்க